ஏ மட்டும் ஒரு வேலையை தனியாக 6 நாட்கள் செய்தால் ரூ. 300 அவருக்கு கூலி கிடைக்கும். ஆனால் அவர் பியுடன் இணைந்து அந்த வேலையை 4 நாட்களில் முடிக்கிறார் எனில் பியின் பங்கு என்னன்னு கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் தனியா 6 நாட்கள் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 4 நாட்கள் சொல்லியிருக்காங்க. 2க்கும் எல்சிஎம் எடுத்தோமா 12. 6 எத்தனை டைம் இருக்கணும் 12 வரும் 2 டைம். 4 எத்தனை டைம் இருக்கணும் 12 வரும் 3 டைம். நெக்ஸ்ட் ஏக்கான பங்கு பார்த்தோம்னா ஏக்கான பங்கு 2. நெக்ஸ்ட் பிக்கான பங்கு, அதாவது இங்க பாருங்க, இங்க ஏ பிளஸ் பி ரெண்டும் சேர்ந்து 3. அதுல ஏ போயிடுச்சுன்னா ஏங்கிறது 2, 3ல 2 போச்சுன்னா மீதி 1. அப்ப பிக்கான ஷேர் பார்த்தோம்னா 1. இந்த அமௌண்ட்டை 2:1 பிரிக்கணும். கொஸ்டின் கேட்குறாங்க பியின் பங்கு. அப்ப பியோட ஷேர் பார்த்தோம்னா 1 வகுத்தல் 2 ஆட் பண்ணா 3 இன்ட்டு இங்க டோட்டல் அமௌண்ட் 300. ஸோ அப்போ கேன்சல் பண்ணா 100. பிக்கான அமௌண்ட் பார்த்தோம்னா 100 ரூபாய். ஒருவேளை ஏக்கான அமௌண்ட் கேட்டாங்களா? 300 100 ரூபா போச்சுன்னா மீதி 200 ரூபா பார்த்தோம்னா ஏக்கான வேல்யூ. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியாக 10 நாட்கள் செய்தால் அவருக்கு ரூ. 500 கூலி கிடைக்கும். ஆனால் அவருடன் பி இணைந்து 5 நாட்கள் இந்த வேலையை செய்து முடிக்கிறார்கள். பியின் பங்கு என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 12 ஆண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் 15 ஆண்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? டைரக்டா ஆண்கள் இன்ட்டு நாட்கள் வகுத்தல் இந்த ஆண்கள். இது அப்படியே கேன்சல் பண்ணா 5ஆல இங்க 3 இங்க 4. நெக்ஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணா இங்க 12 3ஆல கேன்சல் பண்ணா 4. 4 × 4 = 16. அப்ப 15 ஆண்கள் அந்த வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பார்கள். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 24 ஆண்கள் ஒரு வேலையை 30 நாட்கள் செய்து முடிப்பார்கள். 12 ஆண்கள் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்கள் கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.